ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதையே நமஹா. இந்த ஸ்லோகத்தால் சீதாபதியான ராமனை வணங்குகிறோம். அவரை துதிபாடும் ஸ்லோகம் இது. பத்ரம்னா மங்களம்னு பொருள். ராமபத்ரன்னா மங்களத்தை எல்லாம் நல்குமி ராமன். ராமனுக்கு மங்களத்தை கொடுக்குமி ராமனுக்கு, லக்ஷ்மணனோடு கூடிய ராமனுக்கு நம் வணக்கங்கள் உரித்தாகுக. ராமன் விபீஷணனை காப்பதன் பொருட்டு சுக்ரீவனிடத்தில் பேசி சமாதானப்படுத்துகிறார். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். அதே போல சுக்ரீவனின் நோய், அதற்கு காரணம் இதை ராமன் ஆராய்ந்து விட்டான். ராமனுக்கு விபீஷணனால் என்ன ஆபத்து வருமோ, இதுதான் சுக்ரீவனுடைய பயத்துக்கு காரணம். அவன் சாமான்யமாக பயப்படக்கூடியவன் அல்லன். ஆனா இப்ப ஏன் பயந்து விபீஷணனை ஏற்கக்கூடாதுன்னு கூறுகிறான்? அவனால் என்ன வந்துடுமோங்கிற பயம். இவன் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது, அதை புரிய வைத்து விட்டால் சுக்ரீவன் சமாதானம் அடைவான். இதுதான் ராமனுடைய எண்ணம். அவன் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லணும்னால் தன்னுடைய பெருமகள்லாம் சொல்லிக்கணும். தனக்கு இருக்கிற சக்தி விசேஷம் அனைத்தையும் கூற வேண்டும். அதை சொல்ல போறார். அடுத்தது 2வது ஸ்லோகம். நேற்றைக்கு ஒரு ஸ்லோகம் பார்த்துட்டோம். மித்திரபாவேன சம்பிராப்தம் நத்தஜேயன் கதஞ்சனானுடு. இன்னைக்கு அடுத்த ஸ்லோகம் பார்க்க போகிறோம். இதுவும் ராமன் பேசிய வார்த்தை. அதற்கு முன்னால் துவார் கிராமம், ஆச்சரியமான ஊர், புதுக்கோட்டை, திருமையம் க்ஷேத்திரம், திருக்கோட்டியூர் க்ஷேத்திரம், இது போல அற்புத திவ்யதேசங்கள் இருக்கும் இடம். அந்த புதுக்கோட்டையத்திலிருந்து சுமார் 28 கிலோமீட்டர் தொலைவில் துவார் கிராமம். அங்கிருக்கும் சீதா லக்ஷ்மண ஹனுமத் சமேத கோதண்டராம சுவாமி. இன்று நாம் மூலவரை தரிசிக்கிறோம். மூலவர் நடுவில் இராமன், ஓர் புறத்தில் இறக்குவன், மற்றொரு புறத்தில் சீதை, கைகளை கூப்பிக் கொண்டு நின்ன திருக்கோலத்தில் ஆஞ்சநேயர் உள்ளார். அஞ்சலி ஹஸ்தத்தோடு எழுந்தோடு இருக்கிறார். ராமனும் சரி, ஆச்சரியமா அவர்களெல்லாம் சாலக்கிராம மாலை தரித்திருக்கிறார்கள். கண்டகி நதியில் கிடைப்பது சாலக்கிராமம். இந்த கற்களில் பெருமான் ஸ்ரீமன் நாராயணனே வாசம் செய்கிறார். ரொம்ப அற்புதமான மாலை. நாம் சென்ற அன்றைய தினம் அர்ச்சக சுவாமிகள், நிர்வாகஸ்தர்கள் ஆசையோடு திருமஞ்சனம் பண்ணி நமக்கு சேவை பண்ணி வைத்தார்கள். அனைவரோட நீங்களும் சேர்த்து சேவிக்கலாமே. இதோ மூலவருக்கு திருமஞ்சனம். பகவானுக்கு திருமஞ்சனம்னாலே ஆபரணங்கள், ஆடை ஆகியவைகளை களைந்து ஏக வஸ்திரத்தோடேன்னு சொல்லுவார்கள். அத போல ஆச்சரியமான ஒரு திருப்பரியட்டத்தோட அனைவரும் காணும் வகைக்கு தன் திருமேனி அழகை பெருமானே தானமாக கொடுக்கிறார். இதோ தண்ணீரால் திருமஞ்சனம், காலால் திருமஞ்சனம், தேனால் திருமஞ்சனம், தண்ணீரால் ஒரு பால் ஒரு தேன் என்று எது முடிந்திருந்தாலும் உடனே தண்ணீரால் திருமஞ்சனம். அதுக்கப்புறம் தூபம், தீபம், அதோட கூட பெருமானுக்கு மாலை. என்ன ஆச்சரியமான திருக்கோலம்! நாம் நிதானமாக திருமஞ்சனத்தை சேவித்தோமானால் அப்பதான் ராமனுடைய வழி வழகை நன்கு பருகுவதற்கு முடியும். சந்தனக்காப்பு திருமஞ்சனம். திருமஞ்சனம் நடக்கும் போது சஹஸ்ர சீருஷா புருஷா சஹஸ்ராட்ச சஹஸ்ரபாத் சகோமிம் விஸ்வதோ விருத்வா அத்தியதிஷ்ட தசாங்குலம் என்று தொடங்கும் புருஷ சூக்தம். அதைத்தான் பாராயணம் செய்வார்கள். அதில் பகவானுடைய பெருமகளெல்லாம் விளக்கப்பட்டுள்ளன. 4 வேதத்திலையும் காணப்படக்கூடிய உயர்ந்த பாகம் புருஷ சூக்தம். வேதேஷு பௌருஷம் சூக்தம், தர்மசாஸ்திரேஷு மானவம், பாரதே பகவத்கீதா, புராணேஷு ச வைஷ்ணவம். இனி எது எந்தெந்த பகுதி சிறந்தது? பாரதத்துல கீதை சிறந்தது, புராணங்களுக்குள்ள விஷ்ணு புராணம், அதே போல வேதங்கள்ல சிறந்த பாகம் புருஷ சூக்தம். அது சொல்லி பெருமானுக்கு திருமஞ்சனம் நடைபெற்றது. கண்களார பருகிக் கொண்டோம். இனி உற்சவரை சேவிக்கணும். அவருக்கும் திருமஞ்சனம் நடந்தது. அதற்கு முன்பாய் ராமன் எப்படி சுக்ரீவனை சமாதானப்படுத்தினான்னு பார்ப்போம். சுக்ரீவன் என்ன கேள்வி எழுப்பினார்? ராமா, எனக்கு நம்பிக்கை இல்லை. விடக்கூடாத காலத்தில், கெட்ட காலத்தில் விட்டு விட்டு வந்திருக்கிறான். அவன் நம்மளையே விட்டுட மாட்டான். என்ன நிச்சயம்? கோ நாம சபவேத்தஸ்ய யமேஷன பரித்யஜேத்.
18வது சர்க்கத்தில் உள்ளோம். 5, 6வது ஸ்லோகங்கள். வானராதிபதேர் வாக்கியம் ஸ்ருத்வா சர்வான் உதீக்ஷது. அப்ப ராமன் பதில் சொல்றார், அனதீத்யச சாஸ்திராணி விருத்தான் அனுபசேவ்யச நசக்கியம் ஈதிருஷம் வக்தும் யதுவாச்ச ஹரீஸ்வரா. ஏ சுக்ரீவனே, சரணாகதி சாஸ்திரம் தெரிய வேண்டுமானால் அப்போ சாஸ்திரம் படிச்சிருக்கணும், வேதங்களை கற்றிருக்க வேண்டும். போராது, பெரியோர்களுடைய ஆச்சாரம் தெரிய வேண்டும், எப்படி சான்றோர்கள் நடந்திருப்பார்களோ அதுவும் தெரிய வேண்டும். சொல்றார், அனதீத்யச சாஸ்திராணி, சாத்திரங்களை கல்லாவிட்டாலோ, விருத்தான் அனுபசேவ்யச, சான்றோர்களுக்கு தொண்டு புரியாமல் போனாலோ, நசக்கியம் ஈதிருஷம் பக்தும் யதுவாச்ச ஹரீஸ்வரா அஸ்தி சூக்ஷ்மதரம் கிஞ்சித் யதாத்ர பிரதிபாதிமா. இந்த விஷயத்தில் மிக நுட்பமான கருத்துகளுக்கு சுக்ரீவா, நீ அதை புரிந்து கொள்ளாமல் பேசாதே. சரணாகதிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு தத்துவம். அது சடக்கென புரியாது, ஆனால் மிகுந்த பலத்தை கொடுக்கக்கூடியது. அதை தெரிந்து கொள். பிரத்யக்ஷம் லௌகிகஞ்சாபி வர்த்ததே சர்வராஜசு நவயம் தத்குலீனாச்ச ராஜ்யகாங்ஷீச்ச ராட்சசா பண்டிதாகி பவிஷ்யந்தி தஸ்மாத் கிராக்கியோ விபீஷணா. இப்படி சொல்றார். ராமன் 2 விதமா பேச போறார். ஒன்று, நீ சொன்னதே தப்பு, அவன் இதுக்காக வரவே இல்லை, அவன் கெட்ட காலத்துல விட்டுட்டு வந்தது தப்பே இல்லை, நம்மளை விட்டுட்டு போகவே மாட்டான் என்று ஒரு ஆர்குமெண்ட். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நீ சொன்னது சரியாவே இருக்கட்டும், நம்மள அவர் விட்டுட்டு போறதாகவே இருக்கட்டும், ராஜ்யகாங்ஷி விபீஷணா, ராஜ்யத்தை எதிர்பார்த்து வந்தான்னு தானே நீ கூற போகிறாய், இருக்கட்டுமே, அதனால என்ன? ராஜ்யம் அவனுக்கு கிடைக்கணும்னா அது வரைக்கும் என்னோட இருந்தாகணும், நான் ஜெயித்து தான் அவனுக்கு ராஜ்யத்தை பெற்று கொடுக்கணும். நான் ராஜ்யத்தை கொடுத்துட்டேனால் அப்ப ஜெயிச்சுட்டேன், சீத்தை கிடைத்து விட்டாள்னு அர்த்தம். அதற்கப்புறம் அவன் இருக்கணுங்கிற தேவையில்லையே சுக்ரீவா. நம்மோட விபீஷணன் இருக்கணும்னு எதிர்பார்க்கல. இதுக்கு அபியுபகமவாதம்னு பேர். 2 ஞாபகம் வச்சுக்கோ. அனபியுபகமவாதம்னு ஒண்ணு, அபியுபகமவாதம்னு ஒன்று. நீ சொன்னதை நான் ஏத்துக்கல, அந்த பிரமைசே தப்பு அப்படின்னு சொல்றது ஒண்ணு. நீ சொல்றது ஏத்துக்கிறேன், ஆனால் இப்படி பாரு என்று சொல்றது மற்றொன்று. சுக்ரீவன் சொன்னது என்ன? துர்தசையில் அண்ணனை விட்டு வந்தவன் நம்மையும் விட்டு விட மாட்டானா, அவன் அரசை எதிர்பார்த்து வந்திருக்கிறான், நம்மளை என்னவனா பண்ணுவான். இதுதான் அவனுடைய பேச்சு. இப்ப ராமன் சொல்றார், விடுறதாவே வச்சுக்கிட்டமே சுக்ரீவா, விட்டால் என்ன, ராஜ்யம் கிடைச்சப்பறம் தானே விடுவான், கிடைச்சப்பறம் போயிட்டு போறானே. இது ஒரு வாதம். இன்னொன்னு, விடவே மாட்டான், அவன் அரசை எதிர்பார்த்து வரவில்லை என்பது மற்றொரு வாதம். இப்ப 2 விஷயத்தை பத்தியும் வேதாந்த தேசிகன் அபயப்பிரதான சாரங்கிற நூல் எழுதி உள்ளார். அது ஒரு ரகசிய நூல். அந்த சுவாமி நிறைய ரகசிய நூல்களை சாதித்துள்ளார். அதுல இது ஒரு நூல். இதில் அவர் அழகா விசாரித்துக் கொள்கிறார். ஒரு பக்கம் பார்த்தா விபீஷணன் நல்லவன், பரம தார்மிகன், சரணாகதன். அவனை விபீஷண ஆழ்வார்னே ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். எப்படி விதுராழ்வார், பிரகலாத ஆழ்வாரோ அத போல விபீஷண ஆழ்வார். அவனை எவ்வளவு நல்லவனா இருக்கணும். இத்தனை நல்லவனா இருக்கிற விபீஷணன் போய் ராஜ்யத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிறான்னு ராமன் சொல்றாரு. ராமன் வார்த்தையே இருக்கும் இல்லையோ, ராஜ்யகாங்ஷி விபீஷணா, அரசை எதிர்பார்த்து வந்திருக்கிறான். சரி, ராமன் தான் சொல்றார், போனா போறதுன்னா ஹனுமான் சொல்லியிருக்கார் போன சர்க்கத்தினுடைய கடைசியிலே, ராஜ்யம் பிரார்த்தயமானஸ்து புத்தி பூர்வமிகாகதா, ராஜ்யத்தை பிரார்த்தித்து விபீஷணன் வந்திருக்கிறான், ராஜ்யத்தை வேண்டி வந்தான் ஹனுமான் சொல்றார். இந்த 2ஐயும் பார்த்து தேசிகன் கேட்கிறார், என்ன இது, கடைசியில அரசை கேட்டு இவ்வளவு தாழ்ந்த பலத்துக்காக வீழ்ந்து வந்திருக்கான். நாங்க என்னமோ நினைச்சது ராமனை அண்டி அவன் திருவடிகளுக்கு தொண்டு புரிய அதற்கு கைங்கரியம் பண்ண வந்திருக்காரு, பார்த்தா ஒரு சாதாரண பலத்தை எதிர்பார்த்து வந்திருக்கான்னால் மோசம் இல்லையா? அது பிரயோஜனாந்தர பரத்தம்னா அனன்ய பிரயோஜனா இருக்கணும். அனன்ய பிரயோஜனால் ராமனை தவிர வேறொரு பயன் இல்லை, ஒரே இலக்கு ராமனுக்கு தொண்டு. இதைத்தான் அனன்ய பிரயோஜனம்னு சொல்லுவார்கள். அப்படித்தானே இருக்கணும். விபீஷணன் அப்படித்தானே வந்திருக்கிறார். பின்ன ஏன் 2 பேரும் இப்படி சொல்றார்? ஹனுமான் சொல்றார் ராஜ்யத்தை வேண்டினுட்டு, ராமன் சொல்றார் அரசை எதிர்பார்த்துனுட்டு. நியாயமா? தேசிகன் நினைத்திருமோ சமாதானம் சொன்னார். எதுக்கு யாராரோ பேசுறதை பத்தி பேசிட்டு கீழ் விபீஷணன் என்ன சொன்னான்னு பாருங்க. அவன் வார்த்தை முக்கியம் இல்ல, அவனை பத்தி இவர் இப்படி சொல்றார் இவர் இப்படி சொல்றாருன்னா முதல்ல தன்னை பத்தி அவர் என்ன சொல்றாருன்னு கேட்போம். அவர் எத்தோ சொல்லிட்டு போறார், இவன் என்ன சொல்லியிருக்காருனால், நான் எதையுமே எதிர்பார்த்து வரல, தியக்த்வா புத்திராஞ்ச தாராஞ்ச, நான் புத்திரர்கள், மனைவி, பிள்ளை, செல்வம், நாடு அனைத்தையும் துறந்து வந்திருக்கிறேன்.
எனக்கு எதிலும் பற்றில்லை, உன் திருவடிகளையே அனைத்துமாக கொண்டு வந்திருக்கிறேன் என்று விபீஷணன் கூறியிருக்கிறான். அதுதான் உண்மை. பின்ன இவா ரெண்டு பேரும் ஏன் இப்படி சொல்றா? ஹனுமான் எவ்வளவு விஷயம் தெரிஞ்சவர், அவர் போய் அரசை எதிர்பார்த்துன்னு சொல்லலாமா? ராமன் எத்தனை தெரிஞ்சவர், அவர் போய் அரசை பிரார்த்தித்துன்னு சொல்லலாமான்னால் அழகா பதில் சொன்னார். கேட்டீங்கன்னா ரொம்ப திருப்திப்படுவீள். ஹனுமான் அவன் அரசை எதிர்பார்த்து வந்தான்னு சொல்லலையாம். அவர் ராமா உன் கைங்கிறத தான் எதிர்பார்த்து வந்தார். ஆனா எனக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கு. நான் அந்த ஊருக்கு போயிருக்கிறச்சே உயிரை காப்பாத்தி விட்டவனே இவன் தான், இல்லைன்னா எப்போ என்ன சுட்டுருப்பான். என் வாழ்ல நெருப்பு வைக்கணும்னு சொன்னதே விபீஷணன் தான். இப்ப நான் அங்க போயிருக்கிறச்சே எனக்கு அவர் நல்லது பண்ணாரோ இல்லையோ, இப்ப அவர் நம்ம ஊருக்கு வந்திருக்கார். எனக்கு ஒரு ஆசை அவனுக்கு அரசை வாங்கி கொடுக்கணும். அவன் ஆசைன்னு இவர் சொல்லலையா. எனக்கு ஆசை அவனுக்கு ராஜ்யத்தை கொடுக்கணும். அவர் அதை எதிர்பார்த்து வரல. ராஜ்யம் பிரார்த்தயமானஸ்து புத்தி பூர்வமிகாகதா என்று தன் உள்ளத்தில் உள்ளதை ராமன் புரிஞ்சுப்பாருங்கிறதுக்காக ஹனுமான் வெளிப்படுத்துகிறார். இது அவருக்கு சொல்லிட்டார். சரி, ஹனுமான் சொல்லட்டும். ராமனே சொல்லியிருக்காரு ராஜ்யகாங்கி விபீஷணான்னு. ராமன் போய் இந்த வார்த்தை சொல்லலாமான்னால் குத்தி சொல்றாரா ராமன்? நம்ம சொல்லுவோம் இல்லையோ, இந்த வாழைப்பழத்துல ஊசி ஏத்துறா போலே அப்படின்னா ஒண்ணும் அப்படி படாத மாதிரி ஊசியை குத்துறது. அதை போல ராமன் இப்ப சுக்ரீவன்ட்ட சொல்றார், சுக்ரீவா நீ இவனை ஏன் கைவிட்டுடணும்னு சொல்றேன்? ஏற்க கூடாதுன்னு ஏன் கூறுகிறாய்? அரசை வேண்டி வந்தாங்கிறதுக்காகத்தானே. அண்ணனை கொன்று அரசை வேண்டி வந்திருக்கிறான். ஆகையால் ராமா ஏற்காதே, இதுதானே சுக்ரீவன் சொல்றது. இப்ப ராமன் திரும்பி சொல்றாரா, அப்படின்னா சுக்ரீவா நான் முதல்ல ஒன்னா கைவிட்டு இருக்கணும். இதை நீ இவங்கிட்ட பண்ணணும்னு சொன்னியானா நீ மட்டும் என்ன கேட்டாய்? உன் அண்ணனை கொன்று அந்த அரசை நீ கேட்டாய். இவன் அண்ணனை கொன்று அரசை இவன் கேட்கிறான். ஆக மொத்தத்துல இவன் அதுக்காக ஏத்துக்கூடாதுன்னா உன்னை முதல்ல விட்டுடுங்க சுக்ரீவா, உன்னை பற்றி இருக்கிறானே அப்படின்னு சொல்லாம சொல்லணுங்கிறதுக்காக அரசை வேண்டி வந்தான்னு சொல்றையே. இவன் அரசை வேண்டி வந்ததா இருந்தா நீ மட்டும் எதுக்கு வந்தே? நீ அதற்குத்தானே வந்தே. உங்ககிட்ட இந்த குற்றத்தை நான் பார்க்கல, ஆனா இவங்கிட்ட மட்டும் இந்த குற்றத்தை பார்க்க சொல்லுகிறாய், சொல்லாதே என்று ராமனின் கருத்துங்கிறார். அதனால நவயம் தத் குடீனாச்ச ராஜ்யகாங்கீச்ச ராட்சசா நசர்வே பிராதரஸ்தாத பவந்தி பரதோபமாக. அப்ப சுக்ரீவன் நினைச்சுக்கிறானா, என்ன இது ஒரு அண்ணனுக்கு தம்பின்னு இருந்து அண்ணனை கொல்றதுக்கு போய் பேசுறானே என்று அவன் நினைவான். ராமன் பரிசு சொல்றார், சுக்ரீவா எல்லா தம்பிகளும் என் தம்பியாட்டா இருப்பானா? எங்கேயோ இருக்கிற பரதன் அவனை ஞாபகம் வச்சுன்னு ராமன் சொல்றார். பக்கத்துல லக்ஷ்மணன் இருக்கா, மறந்து போயிட்டார். ஆனா நாட்டுல இருக்கிற பரதனை ஞாபகம் வச்சிருந்து உலகத்தில் எல்லா தம்பிகளும் பரதனை போல ஆக மாட்டார்கள். ந சர்வே பிராதரஸ்தாத பவந்தி பரதோபமாக. சுக்ரீவன் நினைக்கிறார், ஏது சுய புராணமா படிக்கிறார், தன்னையே கொண்டாடுகிறான்னு. மேல சொல்றார் ராமன், மத்விதாவாபிது புத்திராக, அப்பனுக்கு பிள்ளைன்னா நான் தான் சொல்லிக்கிறார். தன்னை விடல, அண்ணனுக்கு தம்பி நான் பரதன் தான், அப்பனுக்கு பிள்ளைன்னா நான் தான். சுக்ரீவனுக்கு முகம் சுருங்கி போச்சு. புறத்தியார கொண்டாடவே தெரியாது போட்டுருக்கு ராமனுக்கு. எல்லாம் தங்களையே கொண்டாடிக்கிறார். ராமனுக்கு ஒரு பெருமை, எதிராளி நெஞ்சில என்ன நினைக்கிறானோ அவன் பேசவே வேண்டாமா, நினைச்சத்தை புரிஞ்ச பதில் சொல்லுறான். பதில மாத்திட்டார், சுகிருதோபோ பகவத்விதாக, நண்பன்னு சொன்னா சுக்ரீவா நீதான்ட்டார். அப்படின்னு விஷயம் முடிஞ்சு போய் சொல்லு. அப்ப அப்பாவுக்கு பிள்ளைன்னா நான் தான், அண்ணனுக்கு தம்பி நான் பரதன் தான், நண்பனுக்கு நண்பன்னா நீதான் சுக்ரீவா என்று கூறி ஏவமுக்தஸ்து ராமேண சுக்ரீவ சலக்ஷ்மணா ராவணேன பிரணிகிதம் தமவேகி நிஷாச்சரம் பிசாச்சான் தானவான் யக்ஷான் பிருத்திவ்யான் செய்வ ராட்சசான் அங்குள்யக்ரேண தான் ஹன்யான் இச்சன்னு ஹரிகணேஸ்வர. ஆச்சரியமான 2வது ஸ்லோகம் இது. பிசாச்சர்கள், யக்ஷர்கள், தானவர்கள், அசுரர்கள், லோகத்துல எத்தனை தீய சக்தி இருக்க முடியுமோ சுக்ரீவா கவலைப்படாதே. இவா மொத்த பேரும் கூடி வந்தாலும் சரி, தனித்தனியே வந்தாலும் சரி, ராமன் வேண்டாம், வில் வேண்டாம், வலக்கரம் வேண்டாம், என் 5 விரல்களும் வேண்டாம், அங்குள் அக்ரேண தான் ஹன்யாம், விரல் நுனியால் அனைவரையும் அழித்து விடுவேன், பயப்படாதே என்று ராமன் உறுதி கூறினான். அந்த ராம வாக்கியத்தையே நம்பி வாழ்வோம், காத்திருப்போம். இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமன்